ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்கனி லைஃப் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி அம்முக்கனி லைஃப் ஸ்டைல் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதுளப்பழத்தை வச்சு நம்ம எப்படி அல்வா செய்யலாங்கிறது தான் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, மாதுளப்பழம் தோல் உரித்து அதோட சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், முந்திரி, சர்க்கரை, இதை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் மாதுளப்பழத்தை ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 2 மாதுளப்பழம் தோல் உரித்து அதோட சீட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ ஜூஸி கிடச்சிருக்குது. இதை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் ஹீட் ஆகிட்டுருக்குது. கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம ஜூஸை ஆட் பண்ண போகிறோம். அதில் கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியை சேர்த்துட்டோம். பாருங்கள், ஜூஸி நமக்கு ஓரளவுக்கு லைட் கலராக தான் இருக்குது. ஃபுட் கலருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அல்வாக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மாதுளப்பழ சீட்ஸ் வச்சு இன்றைக்கி அல்வா செய்ய போகிறேன். மாதுளப்பழம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி கிளறிக்கணும். பாருங்கள், பாயில் ஆகிட்டுருக்கு. நெய்யோடு சேர்ந்து நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது, திக்காகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணிட்டோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்கிற கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. பாருங்கள், அல்வா நல்லா வந்துருச்சு. நான் ஜூஸி எடுத்தது அந்த அளவுக்கு அல்வா கலர் இல்லை, அதனால் உங்களுக்கு லைட் கலராக தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டார்க் கலரில் கூட மாதுளப்பழம் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் நெய் இருக்கிறதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அல்வா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நான் அல்வாவை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பவுலில் நெய் தடவி எடுத்து வச்சுருந்தேன். இதில் தான் நான் மாற்றிருக்கிறேன். பாருங்கள், டேஸ்டியான மாதுளை ஜூஸி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மாதுளப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்பவும் நல்லது, ஆண்களுக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.